ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டேலி பிரைம் தமிழில் அப்படிங்கிற இந்த கிளாஸில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு வவுச்சரை வந்து நீங்கள் உதாரணமாக நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ டெலிட் பண்ணும்போது இப்போ உதாரணமாக பர்ச்சேஸ் வவுச்சர் நம்பர் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வவுச்சர் வந்து கிரியேட் ஆகுது. அந்த வவுச்சரை திருப்பி போய்ட்டு டெலிட் பண்ணிட்டீங்க. ஸோ திருப்பி நீங்கள் டெலிட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி பர்ச்சேஸ் வவுச்சர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 5ன்னு காட்டும், அந்த 4ஆம் நம்பரை காட்டாது. ஸோ அப்போ 4ஆம் நம்பரை நான் எப்படி திருப்பி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். ஸோ போன வீடியோவில் நான் வந்து சில வவுச்சர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு புக்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து 3ஆம் நம்பர் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வவுச்சரை வந்து எப்படி ஆட் பண்ணி அதை நம்ம வந்து டெலிட் பண்ணால் என்ன நடக்கும், ஸோ அப்போ என்னென்ன விஷயம் நீங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் நம்பர் வந்து 3ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா வவுச்சர்ஸில் போகிறோம். வவுச்சர்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறோன்னா அகெயின் பர்ச்சேஸ் வவுச்சர் வந்து இப்போ போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் 4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேஷ்ன்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ கேஷ்னு என்ட்ரி பண்ணும்பொழுது அங்கே வந்து ஆல்ரெடி ஒரு 8400 நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோன்னா கேஷ் பர்ச்சேஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டேலி புக் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு புக் மட்டும் நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ என்ட்ரி பண்ணும்போது ஏற்கனவே நம்ம வந்து இப்போ 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக பழைய டேட்டா வச்சு அது வந்து ரேட் வந்து எடுத்துகிட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவசரப்பட்டு என்ன செஞ்சாச்சு, நம்ம வந்து என்ட்ரி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக 5ஆம் நம்பர் வந்துடும். ஸோ எஸ்கேப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டே புக் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே வந்து அந்த வவுச்சர்ஸ்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். சரியா? ஓகே. இப்போது நான் இந்த மாதிரி 4ஆவது வவுச்சர் வந்து எனக்கு இப்போ தேவையில்லை, நான் வந்து தெரியாமல் நான் க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து அந்த நம்பரை வந்து எதில் போகணும், கேட்வே ஆஃப் டேலியில் டே புக்கில் ஸோ எந்த வவுச்சர் தேவையில்லை நினைக்கிறீங்களோ அந்த வவுச்சரில் வச்சுட்டு ஒரு என்ட்ரி அடிங்க. என்ட்ரி அடிச்சுட்டு என்ன செய்யுங்க, கீபோர்டில் அல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு ABCD அல்ட்டு அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணும்போது டெலிட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஜஸ்ட் வந்து எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுக்கும்போது கவனிங்க, இங்கே 4ஆம் நம்பர் பர்ச்சேஸ் வவுச்சரை நான் டெலிட் பண்ணுறேன். இப்போ நம்ம டெலிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி வவுச்சரில் போயிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு போடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது அப்படின்னா இங்கே வந்து 5ன்னு வருது. ஆனால் எஸ்கேப் கொடுக்குறேன், டேபுக்கு வரேன். ஆனால் பர்ச்சேஸ் எது வரைக்கும் தான் போட்டிருக்கிறோம், 3ன்னு தான் போட்டிருக்கிறோம். அப்போ எனக்கு வந்து 4ஆம் நம்பர்லேருந்து தான் எனக்கு வரணும். ஸோ எனக்கு வந்து 5ஆம் நம்பர்லேருந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் டீட்டெயில்ஸில் போயிட்டு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் வந்து ஷோ மோர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சில டீட்டெயில்ஸ் இங்கே கீழே காட்டும். இந்த வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து வவுச்சர் நம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் என்ன இருக்குது, 5ன்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆகும்னா செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் டைப் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் வந்து செலக்ட் அன்யூஸ்டு வவுச்சர் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு என்ன செய்யணும், கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி அடிங்க. என்ட்ரி அடித்த உடனே நம்ம டெலிட் பண்ண அந்த வவுச்சர் நம்பரை அது காட்டும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ அப்போ வந்து இந்த வந்துச்சு அன்யூஸ்டு வவுச்சர் நம்பர் எத்தனை 4ன்னு வந்துருச்சா. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி 4ஆம் நம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ அதனால் நீங்கள் டெலிட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்பர் வந்து ஸ்கிப் ஆகிடும். ஸோ அப்போ திருப்பி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மெத்தட். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் தான் சொல்லி தந்துடுறேன். என்னென்னா நீங்கள் அல்ட்டரில் போயிட்டு உதாரணமாக நான் ஸ்டாக் ஐட்டத்தில் போயிட்டு டேலி புக்கை நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அல்ட் டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா அதை வந்து டெலிட் பண்ண விடாது. அதே மாதிரி தான் லெட்ஜர்லேயும் போயிட்டு நீங்கள் ஏதாவது லெட்ஜர் நீங்கள் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த லெட்ஜருக்குள்ளே போயிட்டு அல்ட் டி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை டெலிட் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டே புக்கில் அதுக்கான வவுச்சர்ஸ் நீங்கள் போட்டுனதுனால உங்களால் என்ன செய்ய முடியாது, அந்த லெட்ஜரை டெலிட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ எந்த வவுச்சரில் அதை பயன்படுத்தியிருக்கோமோ அத்தனை வவுச்சருமே நீங்கள் டெலிட் பண்ணி தான் அதை வந்து மாற்ற முடியும். ஸோ அது வந்து ரிஸ்க்கு. அதனால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை யோசிச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் போய்ட்டு ஒரு லெட்ஜரை போய் என்ன செய்யக்கூடாது, டெலிட் பண்ணக்கூடாது. பொதுவாக மாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி உருவாகும் பொழுது இதெல்லாம் என்னென்ன வவுச்சர் என்னென்ன லெட்ஜர்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே முதல்ல டிசைன் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம்
நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போடும் பொழுது புதுசாக ஒரு சப்ளையர் வர்றாங்க அப்படின்னா அவங்க நேமை போயிட்டு கிரியேட்டில் போயிட்டு லெட்ஜரில் போயிட்டு அவங்க சப்ளையராக இருந்தால் என்ன செய்யணும், நீங்கள் வந்து சன்ட்ரி டெட்டார் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு வச்சுக்கணும். கஸ்டமராக இருந்தால் சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு சொல்லி வச்சு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.